ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 2 சொற்களை வரிசைப்படுத்துக அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொற்கள் அனைத்தும் ஒழுங்கான முறையில் அமையாமல் வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும். அந்த சொற்களை பார்த்திங்கன்னா சரியான முறையில் வரிசைப்படுத்தி விடைகளை அனுப்பணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் இறுதியில் கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த அந்த விடைகளை இறுதியாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க பகுதி 2 சொற்களை வரிசைப்படுத்துக பார்க்கலாம். இன்று நாம் பகுதி 2 சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் 4, 3, 5, 2. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் வரிசையாக அமையாமல் உள்ளன. அவற்றை சரியான முறையில் வரிசைப்படுத்துக. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மிளகு, திப்பிலி, சுக்கு. இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 சொற்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்துங்கள். அவ்வாறு வரிசைப்படுத்தி கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வேலை, கல்லூரி, பள்ளி. இந்த 3 சொற்களும் சரியான முறையில் அமையவில்லை. இந்த 3 சொற்களையும் சரியாக வரிசைப்படுத்துங்கள். அதுதான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு சரிபாருங்கள். பகுதி 2 சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ராணி, சேவகன், ராஜா, மந்திரி. இந்த 4 சொற்களும் சரியான வரிசை முறையில் இல்லை. அவற்றை முதலில் சரியான வரிசை முறையில் வரிசைப்படுத்துங்கள். அந்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளையும் சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் தேங்காய், கயிறு, இளநீர். இந்த 3 சொற்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்தி விடைகளை கண்டுபிடியுங்கள். அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி 2 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் இலை, வேர், தண்டு. இந்த 3 சொற்களும் சரியான முறையில் வரிசையாக அமையவில்லை. அவற்றை சரியான வரிசை முறையில் வரிசைப்படுத்துங்கள். விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளிடையும் ஒப்பிட்டு பாருங்கள். இதுவரையில் நாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி 2 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது சரியான முறையில் வரிசைப்படுத்திய விடைகளை பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி 2 அதற்குரிய விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். அவ்வாறு
நாம் பார்த்த முதல் வினாச்சொல்லிற்கான விடைகள் 2, 3, 4, 5. இவ்வாறு சரியான வரிசை முறையில் விடைகள் அமைந்துள்ளன. இங்கு சரியான வரிசை முறையில் விடை உள்ளது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் சுக்கு, மிளகு, திப்பிலி. இதுதான் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொல்லிற்கான விடை. நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கண்டறிந்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் பள்ளி, கல்லூரி, வேலை. பள்ளி, அதற்கு பிறகு கல்லூரி, கல்லூரி முடித்த பின்பு வேலை. இவ்வாறு வரிசை முறையில் விடை அமைய வேண்டும். இங்கு விடை வரிசை முறையில் சரியானதாக அமைந்துள்ளது. இவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதாக உள்ளதா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி 2. அதற்குரிய அடுத்த வினாச்சொல், அதற்கான விடை சொற்கள் ராஜா, ராணி, மந்திரி, சேவகன். இங்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் ராஜா, அதன் பின்பு ராணி, அதன் பின்பு மந்திரி, இறுதியாக சேவகன். இவ்வாறு வரிசை முறையில் விடைகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரியானதா என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் இளநீர், தேங்காய், கயிறு. முதலில் இளநீர், இளநீர் அதற்கு பிறகு தேங்காய், தேங்காய் அதன் ஓடினை உரித்து கிடைப்பது கயிறு, அதாவது இறுதியாக கயிறு. இளநீர், தேங்காய், கயிறு என்பது இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் இவ்வாறு வரிசை முறையில் உள்ளனவா என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள். சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி 2. அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லிற்கான விடைகள் வேர், தண்டு, இலை. அதாவது மரம் அல்லது செடி என்று இருந்தால் முதலாவதாக பூமிக்கு அடியில் வேர் இருக்கும், அது முதலாவதாக இருக்கும். அதன் பிறகு வளரும் பொழுது தண்டு, இரண்டாவதாக தண்டு வளரும். அதன் பிறகு இலை வளரும். எனவே உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். இன்று நாம் பகுதி 2 சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம். இறுதியாக விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.